Praise the Lord. தேவனின் அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்தபடினாலே தேவனின் நன்றியுள்ள இதயத்தோடு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு 4 டாபிக் இருக்கிறது. 4 கீ வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்க போவோம். அது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம். எல்லாம் முக்கியமானதுதான். என்னிடத்துல கிட்டத்தட்ட 7000 பிரசங்கம் இருக்கிறது. அவைகளிலே ஒவ்வொன்றும் முக்கியமானவைகள் தான். 7000 பிரசங்கம், ஒரு காலத்துல 10,000 பிரசங்கம் வைக்கிறேன் என் பைபிள்ல. அது காணாம போயிட்டு அதுல 10,000 பிரசங்கள் இருக்கிறது என்று யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இப்பொழுது எனக்குள்ளே ஒரு 7,000 பிரசங்கங்களை நான் ரெடி பண்ணி வைத்திருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நேரத்துல இந்த பிரசங்கங்களிலிருந்து ஒன்றை நான் கவனிக்க வேண்டும். அதிகாலமே 3 மணிக்கு கொடுத்த வார்த்தைகளை தான் இப்போது அடியன் வைத்திருக்கிறேன். இது 2 நாளைக்கு முன்பு கொடுத்த 2 வார்த்தைகள், 3 நாளைக்கு முன்பு கொடுத்த வார்த்தைகள் இவைகள் இருக்கிறது. அவைகளை குறித்து தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதை தயவு கூர்ந்து கவனித்து நம்முடைய அறியாமைகளை நாம் அறிந்து கொள்வதற்காக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. படிக்கலாங்களா? படிக்கணும். 2 நாளாகமும் 1வது அதிகாரம் 10வது வசனம். இப்போதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வழக்குமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உங்களுடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். போதும். தேவனை நாம மையப்படுவதாக மறுபடியுமாக அந்த வசனத்துல ஒரு முதல் பகுதியை நான் படிக்க கேட்கிறேன். இப்போதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக இப்பொழுதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வழக்குமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். இந்த சாலமோன் சொல்கிறதான வார்த்தைகள் அவர் ஆண்டவரத்தில் கேட்கிறார். ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டும். இந்த ஜனங்கள் மத்திய போக்குவரத்துமா இருக்கிறேன். எனக்கு இவரை விசாரிக்கவும் இவர்களை நடத்தவும் எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும் அப்படி என்று கேட்கிறார். அருமையானவர்களே, நமக்கு ஞானம் தேவை, அறிவும் தேவை. அறியாமை உள்ளவர்கள் நிறைய இருக்கிறார். அறிவற்றவர்கள் என்றால் அறியாமை உள்ளவன். அறிவு உள்ளவன் என்று சொன்னால் எதையும் அறிந்து கொள்ள பிரயாசப்படுகிறவன். எவைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். நன்மையான விஷயங்களையும் தீமையான விஷயங்களையும் அறிந்து கொள்ளுகிறார். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்றாருல, என்ன சொல்கிறார்கள்? களவும்னா களவு இல்லை, களவுனா எல்லாவற்றையும் கற்று மாறுங்கள். அது செயல்படுத்தக்கூடாது இல்லையா? நன்மையானதை எடுத்துக்கொள்ளலாம், தீமையானதெல்லாம் விட்டுவிடும். நன்மையானவைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம், தீமையானவைகளை விட்டுவிடலாம். தீமையானவைகளை நாம் செயல்படுத்தக்கூடாது. தீமையானவைகளை செயல்படுத்துகிற பலரை நான் பார்த்திருக்கேன். அவர்களிலே சிலர் எனக்கு தெரியும். இந்த ஊர்லயே அறியாமையினாலே நாங்கள் அப்படி ஆடிவிட்டோம், இப்ப அது ரத்தப்படுகிறோம் என்று சொல்கிறார். இந்த காலங்களிலே அறியாமையினால் அவர்கள் இந்த ஊர்ல பெரிய ஆட்டம் ஆடிவிட்டார். இப்ப அதை நினைத்து அவர் வேதனைப்படுகிறார். எல்லாமே ஒன்றுதான், தமிழ் புரியில் எல்லாமே ஒன்றுதான் என்று எண்ணி இதை எங்களுக்கு அறியாமையினாலே நாங்கள் அவைகளை நாம் ஒரு விதமாய் செயல்பட்டு விட்டோம். இப்போ நாங்கள் அப்படி இல்லை என்ற எண்ணத்தில் வருகிறார்கள். அப்படியேப்பட்டவர்களை மறுபடியுமாக அந்த துர்பிரயோஜனத்துக்குள்ளே, புறவாதகத்துக்குள்ளே அவர்களை உபயோகப்படுத்தும்படியாக யாராயினும் பணங்களை கொடுத்தால் பணங்களை வாங்கிக் கொள்வது. நம்மை துர்பிரயோஜனத்துக்குள்ள உபயோகப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? புறவாதகத்துக்கு உபயோகப்படுத்த வருவான், பணம் கொடுக்கிறான் பார்த்தீங்களா? அவனு பொம்மி அடிக்கணும். என்ன செய்றீங்க? அவனை பொம்மி அடிக்கணும். நான் விட்டுட்ட பாவம், நான் ஒரு காலத்துல புறவாதகத்தான், அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நான் விட்டு இன்றைக்கு ஐயோ நான் அடி செஞ்சுட்டுனே இந்த தன வருத்தத்திலே நாங்கள் வாழ்ந்துருந்தோம். இந்த காலத்துல ஒருவனை கொள்ள வேண்டும் என்று ஒருவன் பணம் கொடுத்தால், ஒருவனை அடிக்க வேண்டும் என்று ஒருவன் பணம் கொடுத்தால் அவனை பொம்மி அடிக்க உள்ள வச்சு, அவன் தான் முட்டாள். அவன் என்ன செய்கிறான்? அவன் சூரிய புத்தியினாலே
உங்களை கொண்டு பழிவாங்க பார்த்தேன். சரி, அடுத்தவங்களை விட்டுருங்க, என்னையே சொல்றேன். என்னை பழிவாங்க ஒருவன் உங்களுக்கு வந்த பணம் கொடுத்தால், என்னை அடிப்பதற்கோ கொள்வதற்கோ பணம் கொடுத்தால், நீங்கள் அவனை ரூம்ல வைத்து மீதி மேய்ச்சிடும். பாருங்க, நாம் விட்ட பாவத்தை நாம் மறுபடியும் செய்ய முடியாது. அறியாமையினால் செய்த பாவங்கள் இப்ப அறிஞ்சிட்டோம். ஐயோ, அது பாவம், நாம் அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு வருந்துகிற நேரத்துல நம்மை துர்போஜனப்படுத்துகிறான். உன்னை அடிக்கணும், உன்னை வெட்டணும், உன்னை குத்தணும், இவட பணம் தரேன் அப்படின்னு சொல்லி வர பணத்தை வாங்கி உள்ள வச்சு அவனை மெதி நெரிக்கணும். ஏன்? நம்மை துர்போஜனப்படுத்த பார்க்கிறான். அவங்க சூரிய புத்தி உள்ளவன், அவனை மெதிச்சு அப்போட அவனுக்கு புத்தி வராது. அருமையானவர்களே, இதான் நாம் நம்மை அறிவு வந்த பிறகு நம்மை துர்போஜனப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. புரியுதுங்களா? அறிவு வந்து விட்டது. அறியாமையினால நாம் எதையே செய்திருக்கிறோம். ஐயோ, நாம் செஞ்சுட்டுமே சொல்லிட்டு கஷ்டப்படுகிறோம். இப்ப நம்மளை துர்போஜனப்படுத்த முடியாது. பணங்கள் கொடுத்து அவனை அடிக்கணும், இவளை அடிக்கணும், அவனை கொல்லணும் அப்படின்னு யாராவது வருவாங்கன்னா, அவன் பணத்தை வாங்கிட்டு வீட்டுல வச்சு எந்த இடத்துல வருகிறானோ அந்த இடத்துல வச்சு மெதி மேய்ச்சி அம்மா கிட்ட குடிச்ச பாலை கக்க வச்சிடும். அழுவையா சொல்ற வருத்தப்படாதீங்க. அம்மா கிட்ட குடிச்ச பால் என்ன செய்யணுங்க, அவனை அந்த இடத்துல வச்சு கக்க வச்சு அப்பதான் செயல்படுவான். நம்மளை துர்போதனைப்படுத்த நாம் இடம் கொடுக்க கூடாது. யாரையும் நம்மை துர்போதனைப்படுத்த இடம் கொடுக்கவே கூடாது. நாம் அதுல இடைப்பட்டால் அவன் போய் விடுவான், நாம சிக்கிக் கொள்வோம். அப்போ ஒரு காலத்துல இந்த தவறுகள் செய்யும் போது அறியாமையினால செய்து விட்டோம். இப்ப அதை அறிந்த பிறகு ஐயோ பாவம் நினைக்கிறோம். மறுபடியும் நாம் அந்த பாவங்களை செய்ய முன்வரவே கூடாது. அவர்களை விட்டு நாம் வேறு பிரிந்து வாழ நமக்கு உதவி செய்யும். உண்மானவர்கள் நாம் யாருமே நம்மை துர்போதனைப்படுத்துவதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. நாம் அறியாமையினால் தவறு செய்தோம், அதுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் இப்ப அதுக்காக இன்னும் தப்பு செஞ்சுட்டு அப்படின்ற நேரத்துல இவன் அடிக்கணும், அவன் அடிக்கணும், அவனை கொல்லணும், இவளை கொல்லணும், பணம் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவனிடத்துல பணத்தை வாங்கி அங்கேயே அவன் மெதி நெரிச்சு இனி இந்த பேச்சத்தை இங்க வரப்போ நீங்க அடிக்கிற அடியில அவன் தலை தெரிக்க ஓடிடுவான். நான் சொல்ல புரியுதுங்களா? நாம் விட்ட பாவங்களை நாம் செய்யத்தக்கதாக நமக்கு பணங்களை கொடுத்து நாம் மீண்டும் அதே பாவங்களை செய்யத்தக்கதாக பேய்கள் அவனை ஏறி அனுப்பி இருக்கும். அது பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். நம்மை துர்போதனைப்படுத்த முடியாத பேய் அவரை ஏறி அனுப்பி இருக்கலாம். அந்த பேய்த்தனங்களுக்கு நாம் இடம் கொடுக்க பைபிள் இருக்கிறது பேய்த்தனங்கள். அந்த பேய்த்தனங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நாம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏற்று அறியாமையினால் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே, இந்த கொலபாதங்களுக்கு நாம் இடம் கொடுத்தோம். ஆண்டவரே, இனிமே நாங்கள் இதை செய்ய மாட்டோம். இந்த படுவாய் அந்த நபரை, அந்த பெண்ணை அடிக்க முடியாது, கொல்ல முடியாது, பணங்களை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். பணங்களை பிடுங்கணும். எல்லாம் வீட்டுக்கு போய் இருக்கிற பணத்தை அள்ளிட்டு வந்தோம். கொண்டு ஏழைகளுக்கு கொடுப்போம், திக்கற்றவர்களுக்கு கொடுப்போம், இல்லைங்களா? ஏழைகளுக்கு கொடுப்போம். பண்டிகை வருகிறது, இந்த மாசத்துல கிறிஸ்துமஸ், இதெல்லாம் வேண்டாம், வருது ஜனவரி வருது, இல்ல அடுத்த மாசம் பொங்கல் போகி பண்டிகை வருது, எல்லாம் ஏழை மக்களுக்கு சேரி வாங்கி கொடுக்கலாம், இல்லையா? ஏழை மக்களுக்கு சேரி வாங்கி கொடுக்கலாம். இப்படியெல்லாம் செய்யலாம். இப்படியாப்பட்ட இடத்துல பிடுங்க வேண்டும். அருமையானவர்களே, நம்மை பாவங்களுக்கு உட்படுத்தினவன், நாம் அறியாமை செய்த பாவங்களுக்காக நாம் மனஸ்தாப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். இப்படி நடந்து விட்டோமே என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காலத்தில் நம்மை மறுபடியும் அந்த பாவங்களில் ஈடுபட முடியாது. நம்மை துர்போதனைப்படுத்த அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ போதகனா இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் பணங்களை வாங்கி கொண்டு அங்க வைத்து அவன் விரிவிரி நிற்க. புரியுதுங்களா? நம்மை பாவங்களுக்கு நாம் உட்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. தேவன் நமக்கு சகாயர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நாம் தேவ பிள்ளைகளாக தேவ மனுஷர்களாய் வாழலாம். ஒரு காலத்துல எப்படியோ இருந்தோம், இப்ப நாங்க தேவ பிள்ளைகளாய் வாழ்கிறோம், தெய்வ மனுஷர்களாய் வாழ்கிறோம். நாங்கள் அப்படி செய்யவில்லை. ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினார். நாங்கள் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாக
ஆமே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதான விதங்களிலே நீங்கள் மாற்றம் அடைய வேண்டும். அல்லேலூயா. அருமையானவர்களே, சகோதரியே, தேவனை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். சர்வலமனை தேவனை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்மை துர்ப்பதினப்பட்டு இடம் கொடுக்கவே கூடாது. அவனை மெதிமெதி பிரிக்கிறான். அவன் அவட்டாகிட்ட கொடுத்த பாட வெளியில கொண்டு வர, அவன் கற்கத்தக்கதான் விதத்துல அவன் அடித்து அவனை நிர்மலமாக்கவே. அது பாவமே கிடையாது. நம்மை பாவங்களுக்கு உட்பட பண்ணுகிறவனை நாம் விதித்தால் தவறே இல்லை. கொலை செய்கிறவனுக்கு கொஞ்ச தண்டனை, கொலை செய்கிற தொழுதானே அவனுக்கு தான் அவன் தான் குற்றவாளி. அவனுக்கு தான் அதிக தண்டனையா பெற வேண்டும். நீங்கள் அழித்தாலும் பரவாயில்லை. அப்படி சொன்னா எங்களை இருந்தாலும் கொள்ள சொல்லி பணம் கொடுக்கறான், அதான் நான் அடிச்சு அவங்க ரிகார்ட் பண்ணிங்க நீங்க செல்லுல. அவன் அடிச்சுன்னா கேஸ் வராது. புரியுதுங்களா? அதை நம்மை துர்பலப்படுத்துகிறார்கள். அறியாமையினால் செய்த பாவம், அறிவில்லாதவர்கள் காலத்தில் செய்த பாவங்கள் நம்மை பின்தொடரும். இதுதான் சாலமோன், வேதத்தில் இருக்கிற பைபிள்ல இருக்கிற சாலமோன் என்ன சொல்கிறார்? மறுபடிகளை இப்போதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வழக்குமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தார். தேவனத்தை ஜெபம் என்றார். அந்த சாலமோன் ராஜா தாவீது என்பதுதான் அவருடைய மகன், இஸ்ரவேலின் ராஜா. அவர் சொல்கிறார், இந்த ஜனத்தின் மத்தியிலே, இஸ்ரவேல் ஜனத்தில் போக்கு வருத்தமா இருக்கிற இந்த ஜனங்களை விசாரிக்க ஞானம் வேணும், புத்தி வேணும், அறிவு வேணும் என்று கேட்கிறார். நமக்கு அறிவு வேணும், அறிவு வேணும், அறிவின் கூர்மை வேணும், ஞானம் வேண்டும், புத்தி வேண்டும். அருமையான சகோதரியே, தேவனை அண்டிக் கொள்கிறவர்கள் வாழ்ந்துவார். பிரியப்பட்டதான தவறுகளை நாம் செய்யக்கூடாது, விட்ட பாவங்களை நாம் செய்யக்கூடாது. நம்ம ஆண்டு கொண்ட பேய்களை பிடிகளை நிரணியமான மாற்றக்கூடாது. ஒரு பேய் அவனை கொண்டு வந்து பணம் கொடுக்கணும், அவனை அடிங்க, இவனை அடிங்க, இவரை அடிங்க அப்படின்னு சொன்னா நான் உடன்படவே கூடாது. புரியுதுங்களா? அவன் மந்திரவாதி கிட்ட போனாலும் மந்திரவாதி அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அவனுக்கு தான் தீங்கு செய்யும். ஏன்னா குற்றவாளி அவன் தான் நிரபராதியை குற்றவாளியாக தீர்த்து அவனுக்கு தீங்கு செய்யும்படி இவன் நம்மை கூடுகிறான் என்று சொல்லி அங்க உள்ள ஆவி சொல்லிடும், ஐயோ அந்த பெண்ணு அந்த ஆளு தப்பு கிடையாது, இவன் தான் வரான், நல்ல மந்திரவாதினா அவன்கிட்ட இருக்க சக்திகள் சொல்லிடும், இவன் தான் தப்பு, இவன் தான் தப்பு, இந்த ஆளை அடிக்கிறதுக்கு வரான், அவன் மேல குற்றம் இல்லை, இவங்க தான் அகம்பாவக்காரர்கள், இவனுக்கு தான் சீசு. அவன் என்ன செய்வான்? ஆரம்பிட்டுருவான். அப்படியே ஆரம்பித்து சரி போங்க பாத்துக்கலாம் ஆரம்பிட்டுருவான். ஆனா காலம் வரும்போது அவன் சொல்லி செஞ்சு வச்சிருப்பான். அது கரெக்டா யாரு பணம் கொடுத்து தீமை செய்ய சொல்றோமோ அவங்களுக்கு தீமை நடந்து ஜாக்கிரதையா இருக்கும். அதனால தேவன் அறிவோடு இருக்க வேண்டும், ஞானம் இருக்க வேண்டும். அந்த ஜனங்கள் விசாரிக்க வேண்டும், ஞானம் வேணும், புத்தி வேணும். தேவன் தந்தருவார். இங்க தேவன் பாருங்க, தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவுள் என்று யாக்கோப்பு புத்தகத்தில் இருக்கு. 5ஆம் அதிகாரமாவது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் ஏற்பாட்டில் இருக்கிறது. ஞானத்தில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அதை கேட்டு வாங்க வேண்டுமா? நம்ம ஞானம் வேணும், ஆண்டவத்தில் கேளுங்க. ஞானத்தை கொடுக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனமா? அறிங்க. உங்களில் ஒருவன் 5ஆம் வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பாத்தீங்களா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்க வீட்டுல பைபிள் பாருங்க, பைபிள் இல்லைன்னா என்கிட்ட ஒரு 10 பைபிள் இருக்கு, நான் பைபிள் தரேன். புரியுதுங்களா? அப்போ நம்மை ஞானத்தை கொடுக்கிற தேவன் தான் இயேசு கிறிஸ்து. பாவங்களுக்கு விலக்கி நம்மை ரட்சித்துக் கொள்ளத்தக்கதாக, காப்பாற்றிக் கொள்ளத்தக்கதாக உதவி செய்கிறதா ஞானம். அந்த ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். என் வாழ்க்கையில் அதுதான். அருமையானவர்களே, வாழ்க்கையில கல்யாணத்துக்கு பிறகு 64 பெண்கள் அவர்கள் மோகங்களை தீர்த்துக் கொள்ள என்னிடத்தில் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுல பலர் எனக்கு அவங்க சரீரத்தை எனக்கு காண்பித்து இருக்கிறார்கள். அவைகளிலே சொல்லு, ஆண்டவரே இவளை தூரப்படுத்தும் என்று சொல்லு. என் மனைவி தெரியும், சில என் பிள்ளைகளுக்கு தெரியும்.
புரியுதுங்களா? அந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை விட்டுதான் வாழ். ஒரு நாளும் துர்போதனப்படுத்தினதே இல்லை. என் மனைவி ஸ்தானத்தை இன்னொரு பெண்ணை நான் வைத்ததும் இல்லை. இதுதான் ஞானம், இதுதான் அறிவு, இதுதான் புத்தி, இதுதான் பரிசுத்தம். எனக்கு கொடுக்கப்பட்டது தேவனுடைய கட்டளைகள், அதைதான் கை கொண்டு, இதான் ஞானம், இதான் புத்தி, தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு வாழ்கிறது தான் ஞானம். இவைகளுடைய வாழ நீங்கள் திட்டமிட்டு தேவ கரத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள். மனைவி உள்ளவன் மனைவி ஸ்தானத்திலே இந்த மனைவியை வைக்கவே கூடாது. வைப்பாட்டியை கூட வச்சுக்க கூடாதுங்க. என் வாழ்க்கையில் இல்லை. தேவன் சமூகத்திலே ஒரு ஊழியக்காரன், தேவ சமூகத்திலே தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் கரங்களில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசற்றவனுமாக இருக்க வேண்டும். கரங்களில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசற்றவனும். கரங்கள்ல சுத்தம் என்னங்க? இன்னொரு பெண்ணை நீ தொட்டுட்டியா, நீ சுத்தம் இருக்க. உள்ளத்திலே கவனம் இருக்கிறதா, நீ சூரிய புத்தி உள்ளவன். புரியுதுங்களா? கவனம் இருந்தா சூரிய புத்தி, கவனக்காரன் என்றால் சூரிய புத்தி உள்ளவன் என்ற அர்த்தம். அவனை கருவறுக்கணும், அந்த பேய்களை அழிக்கணும். அஞ்ஞான தேவஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனுடைய கரத்தில் கொடுத்து வாழுங்கள். சில இடங்களுக்கு நான் செல்கிறேன், ஊதாதி ஆவிகள் அங்க இருக்கிறது. வாசல்ல உட்கார்ந்தாலே போதும், எனக்கு உடனே அது புறப்பட்டு வெளியிட வந்துடும். அவங்களுக்கே தெரியாது, மறுபடியும் நான் அங்க போகாது. அவர்களை எங்களுக்கு விரோதமா தூண்டிவிடும். அவர்கள் என்னை அழிக்க பார்ப்போம். ஏன்னா அந்த மூதாதி ஆவியை அகற்றி விடலாம். பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கிறேன். திருநெல்வேலியில நிறைய இடங்களுக்கு சென்று வந்திருக்கிறேன். இந்த ஊருக்கு வந்த அப்புறம் போயிருக்கு. மூதாதிய ஆவி அவ்வளவு தூரம் கூட போக வேண்டாம். என் மனைவியோட கூட பிறந்த தம்பி உடைய மனைவி, அவன் தகப்பன் செத்து போய்விட்டான். அந்த தகப்பன் என்ன செய்யறான், ஒரே பிள்ளைதான், அதுக்குள்ள போய்விட்டான். போய் என்ன செஞ்சானா, என்ன மாதிரி பிழைப்பிட்டா யூட்ரஸ்ல இருந்துச்சு இல்லையா, அதுக்குள்ள போயிருக்கிறான். இவன் தங்கச்சி சொன்னான், இந்த பெண்ணை டிவர்ஸ் பண்ணிடுவோம், வேற பெண்ணை பார்த்து கட்டிக்கலாம். கொஞ்ச நட்டு ரோட்ல உட்காந்து அழுகிட்டு இருந்தான். தரத்தை பிடித்து தூக்கினே, அவளை நீ அழாது, உனக்கு சந்ததியை தருவா, என் மனைவி சாட்சி. ஜெபம் பண்ணி விட்டு அடுத்த வருஷம் பிள்ளையை பெற்று விட்டார். அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளையை பெற்று, ஆனா நன்றி கற்றவள் மறந்து விட்டார். அருமையானவர்களே, இது மூதாதி ஆவி அந்த யூட்ரஸ்குள்ள போய் தங்கிடுவோம். நான் சொல்றேன் இந்த கதையில, புரியுதுங்களா? இப்படி வீடுகளிலே தங்கி இருக்கும், பூஜை ரூமுகளில தங்கி இருக்கும். இங்க உழைக்காரன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னா அவன் இடத்துக்கு கூட்டிட்டு போனான். அந்த வீட்டுல ஒரு வாலிபத்துல அவளுக்கு மாப்பிள்ளை வேணும். ஏன்னா அந்த வீட்டுல விட்டுட்டு அந்த பொம்பளைய கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டான். 2 மணி நேரம் அந்த 2 பேருமே வரல. நீ வீட்டுல இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அங்க பாய் குடும்பம் சின்ன 10 லேச கண்ணடிச்சு பார்த்தா அந்த பொண்ணு இந்த அறை தொடைய இப்படி இப்படி அறுத்துக்கிறார். இதை பார்த்துட்டு இந்த அறையை தொடைய வச்சு இப்படி அறுத்துக்கிறார். இப்படியே பார்த்து இது என்ன வித்தியாசமா இருக்கு, தூங்கின மாதிரியே இருந்து ஆண்டவரே எங்களை காப்பா வாருங்க. கடவுள் தேவராட்சியும் அந்த இடத்துல நம்மை காப்பாற்றுகிறது. அதை பார்த்து எனக்கு எந்த மோகமும் உருவாகாதபடி கடவுளும் காப்பாற்றினார். 2 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பெண்ணோட அம்மாவும் அந்த கூட்டிட்டு போன பாஸ்டம் வந்துவிட்டார். இதுக்கிடையில் என்ன தெரியுங்களா, அந்த பெண்ணோட அப்பா செத்து போயிருக்கிறார். செத்து போனவர் ஆவி அந்த வீட்டுல தான் இருக்கு. அப்ப நான் ஆவியை கண்டு கொண்டேன். மறுபடியும் அவங்க 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளையோட அம்மாவும் அந்த பாஸ்டம் வந்தாங்க. என்ன நடந்தது, என்ன நடந்த பொண்ணை கூட்டு கேட்கறான். அப்பதான் சில சிஸ்டரிங் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, இந்த சாயல் உள்ள ஒரு ஆள் இந்த இடத்துல இருக்கிறாரு, அவர் செத்து போயிட்டாரான். ஆமா, அது என் புருஷன் தாங்க, அவன் பரலோகத்துக்கு போல எங்கேயும் போலமா உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான். உங்களை பார்த்துக்கிட்டு உங்க வீட்டுல தான் இருக்காரு. என்ன செஞ்சாலும் அவனுக்கு தெரிஞ்சிடும். அவனை அகற்றினாதான் உங்களுக்கு லாபம், இல்லைன்னா உங்களை அறக்கழிப்புக்குள்ளே இருக்கு. அனுப்பிடுங்க ஐயா, ஆனா அவன் ரட்சிக்க ஆண்டோட ஏற்றுங்க. ஜெபம் பண்ணி அவன் பாதாளத்துக்கு பாருங்க. இதான் சேர்த்தா குடும்பங்களில் இருக்கும் சொந்தக்காரர்கள் இருப்பாங்க, பரலோகத்துக்கு போயிருக்க மாட்டார்கள். கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, பரலோகத்துக்கு போகாது. ஒண்ணு உதைத்த இடத்துல இருப்பார்கள், இல்லாவிட்டால் வாழ்ந்த இடத்துல இருப்பார். நான் ஒரு கல்லறைக்கு போனா அங்கேயே உட்கார்ந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கோம் ஆவிகள். புரியுதுங்களா? அதுல ஆவிகள் அந்த மயானதில் தான் இருக்கு. இல்லாவிட்டால் வேற இடத்துல வீட்டுல இருக்கும். நான் நேரடியா பார்த்த அனுபவம் சொல்லுகிறேன். அருமையான அறிவு நமக்கு தேவை, ஞானம் நமக்கு தேவை, புத்தி நமக்கு தேவை. எதையும் அறியுவது அல்லையா?
அறிவு சொன்னா என்னதுங்க? அறிவில 5 விதமான அறிவுகள். அறிவு, அறிவியல், அறிவு 5 விதமான பகுதி இருக்கிறது அறிவிலை. அதை 9ஆக பிரிக்கலாம். இந்த அறிவெல்லாம் நமக்கு தெரியலாம். பசுத்த பவுல் சொல்கிறார், எந்த மனிதனை கிறிஸ்தியேசுவிலே தேர்ந்தவனாக இருக்கும்படிக்கு எல்லா ஞானத்தோடும் புத்தியோடும் உபதேசம். புத்தியில அறிவில ஒரு பகுதி தான் புத்தி, புத்தியில ஒரு பகுதி தான் அறிவு. இவை எல்லாம் சேர்ந்ததுதான் ஞானம். அல்லேலூயா. இதுதான் பரிசுத்த பவுல் சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னேன். எல்லா ஞானத்தோடு புத்தியோடு உபதேசம் பண்ணுகிறேன்னு சொல்லுகிறாரு. அறிவு, புத்தி இவைகள்லாம் சேர்ந்ததுதான் ஞானம். ஞானத்துல 5 விதமான ஞானம் இருக்கு. ஞானம் ஒன்றுதான். அதனுடைய அறிவு, புத்தியுடைய புதுமை, அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க அளவுக்கற்றதா இருக்கிறது தான் ஞானம். அளவுக்கற்ற நிலையில் வருகிறது தான், அதுக்கு பேர் தான் ஞானம். எல்லாம் கலந்ததுதான் ஞானம். அறிவு, புத்தி, யுக்தி இவைகள் எல்லாம் சிறந்ததுதான், கலந்ததுதான் ஞானம். அதான் சார் எல்லா ஞானம். எல்லா ஞானம் எத்தனை இருக்குதுங்க? 5 விதமான ஞானம் இருக்கிறது. இவைகளின்படி நாங்கள் ஊழியம் செய்கிறேன். எந்த மனிதனை கிறிஸ்துவை தேர்ந்தம் நான் நிறுத்துகிறோம் என்று அவர் சொல்லுவோம். இவையெல்லாம் இல்லாம எந்த மனிதனையும் கிறிஸ்துவை தேர்ந்தம் நான் நிறுத்த முடியாது. ஜனங்களிலே பல விதமாக இருப்பார்கள். அவர் சுபாவங்களை அறிகிற அறிவு, அவர் பரிசுத்தத்தை அறிகிற அறிவு, அவர் கஷ்ட நிலைகளை அறிகிற அறிவு, அவர் பழக்க வழக்கங்களை அறிகிற அறிவு. நான் சொல்லிட்டேன், இந்த அறிவு ஒரு ஊழியக்காரனுக்கு தேவைங்க. ஏதோ வராங்க, பாட்டு பாடுறோம், ஒர்ஷிப் பண்றோம், ஜெபம் எடுக்கிறோம், பிரசங்கம் பண்றோம், அது இல்லைங்க. ஜனங்களை அறிகிற அறிவு. பேசுகிறது சொல்லுகிறாரே, என் ஆடுகள் என் சத்தத்தை செவி கொடுக்கும். அதான் அறிகிற அறிவு. மேய்ப்பனை அறிகிற அறிவு ஆடுகளுக்கு இருக்கிறது. செம்மறியாட்டின் சுபாவம் என்ன? தன் மேய்ப்பனை நிமிர்ந்து பார்க்கும். மேய்ப்பனை தெரிந்தால் அதே இடத்துல தான் இந்த செம்மறி ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும். வெள்ளையாடு அப்படி இல்லை, அது வேற இடத்துக்கு போய் மேயலாம். செம்மறி ஆடு தன் மேய்ப்பனுடைய பார்வையிலேயே நிற்கும். மேய்ப்பன் கம்பு வைத்துக் கொண்டு நின்றால் போதும், அந்த மேய்ப்பனை பார்த்து பார்த்து சாப்பிடும். தான் செம்மறி ஆடு சுபாவம். நான் நேரடியா பார்த்திருக்கிறேன். மேய்ப்பன் ஆடு சாப்பிட்டு கொண்டே இருக்கும். திடீர் தலையை தூக்கி மேய்ப்பனை தான் பார்க்கும். பாருங்க, செம்மையாட்டு வளர்த்து பாருங்க, உங்களுக்கு பின்னாடியே வரும். எங்கேயே எந்த இடத்துக்கு போவார், பின்னாடியே வரும். அருமையான தேவ ஜனமே, அருமையான சகோதரி, தேவனுடைய ஊழியக்காரர்கள், மற்றவரை அறிகிறதான அறிவு. ஆண்டவருக்கு தெரிகிறது என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நம் தேவனை அறிகிறதான அறிவு நமக்கு தேவைப்படுகிறது. நம்மிடத்துல வருகிற ஜனங்களை அறிகிறதான அறிவு தேவைப்படுகிறது. அவர் எந்த நேரத்துல சிபிஎம்ல ஊழியம் செய்யும் போது 10ஆம் தேதி 1ல இருந்து 10ஆம் தேதி வரையில நான் கம்பல்சரியா ஒழுங்கு அந்த ஸ்தாபனம் ஒழுங்குபடி நான் விசிட்டிங் போயிடுறேன். ஆனா 25, 22 தேதிக்கு மேல 20 தேதி வச்சுக்கோங்க, 18 தேதிக்கு மேல போகும். அப்ப நான் விசிட்டிங் எதுக்கு போறேன்னா, அந்த குறைவிலே இருக்கிறவர்களுக்கு நிறைவு உண்டாக்கும்படி சொல்லுங்க. இல்லையா? அப்ப போனாதான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க. பணம் இருக்காது. சர்ச்சைக்கு வரும்போது நல்ல புடவை ஊட்டிட்டு வரும். வீட்டுல போனா கேஜி போன புடவையெல்லாம் ஊட்டிட்டு அப்பதான் ஓடி சேரி வைப்பேமா அப்படியே இருக்கு. ஜோமைட்டு அவங்களுக்கு அவங்க குறைவுகளிலே நிறைவு உண்டாக்குறதா ஏதேனும் ஒரு சின்ன உதவி அவர்கள் செய்து விட்டுதான். ஜனங்களிடத்துல வாங்கினா மட்டும் போதாங்க, அவர்கள் அறியாமை, அவர் தேவை அறிந்து உதவி செய்ய நாம் கடனாளிகளார். அறிவு தேவை. கஷ்ட நஷ்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி அறிந்து வாழ்கிறதான வாழ்க்கை தான் தேவனுடைய ஊழியக்காரன். தேவன் ஊழியக்காரனா எப்போதும் தேவனோடு இருக்கணும். 24 hours. நீங்க மனைவோடுனா பரவாயில்லைங்க, ஆனா தேவனோடு தான் புரியுதுங்களா? அப்படி வாழ்ந்தாதான் நல்லது. இந்த விஷயத்தை பத்தி கன்னியாகுமரி மாவட்டத்திலே காத்தாத்துறையில தாமஸ் என்று இருக்காங்க. சச்சாப் கார்ட்லயா ஏதோ ஒரு ஊழியத்தார். சச்சாப் கார்டா ஏதோ ஒரு சர்ச்சில் இருந்தார். அவர் அந்த பாஸ்ட் தான் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. டிஜிஎம்ல வாங்க வாழ்க்கை, அன்மேரிடு வாழ்க்கையை பற்றி,
கல்யாணமே பண்ணலங்க. அவன் என்ன செய்யக்கூடாது? தன் சரீரத்தை கெட்டவன் தொடவே கூடாது. இன்னொரு பெண்ணையும் தொட்டு பாவம் பண்ணக்கூடாது. ஒரு ஆணை தொட்டு பாவம் பண்ணக்கூடாது. இப்படியாப்பட்டவன் இருந்தா பரலோகத்துல மேன்மையான இடத்துக்கு போக மாட்டான். முதல்ல அவனால ஒரு மனுஷனையும் மறுவப்படுத்த முடியாது. ஏன்னா அவனே குற்றவாளி. அவனுக்கு அவனே தெரியும். சுய புணர்ச்சிக்காரன் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண் புணர்ச்சிக்காரன் பரலோகத்துக்கு போக முடியாது. கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு பெண் தப்பான தொடர்பு வைத்தவன், பாவம் செய்தவன், தொட்டவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அவனால் வரை யாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. அவன் சாத்தானுடைய ஆளுகையில இருப்பான். அந்நிய பாஷை பேசுவான். சாத்தானுடைய ஆளுகையில. புரியுதுங்களா? அதெல்லாம் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணினவன் ஒரே மனைவியுடைய அப்பா இருக்கணும். வேற பெண்ணை இச்சிக்க கூடாது. வேற பெண்ணை தன் மனைவி ஸ்தானத்துல வைக்கக்கூடாது. வேற பெண்ணிடத்தை தொட்டு பாவம் செய்து இருக்கக்கூடாது. அங்க கற்றுக்கொண்டு இருந்தான். அதைதான் பேசுகிறேன். கற்றதை எந்த இடத்துல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு நாம் தீவிரப்பட அறிவு இருந்தால்தான் ஞானம், புத்தி, அறிவு என்பது நமக்கு தேவை. புத்தி தேவை. அதனால புத்தியை நாம் தள்ளிக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிற மறுபடியுமாக, தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். தேவனுடைய கரம் நம்மை மூடி இருக்கு. இந்த நிலைக்கு நாம் வந்துவிட வேண்டும். தேவனுடைய கரத்திலே வைத்திருக்கிறார் ஆண்டவர். அவர் வலது கரம் கொண்டு நம்மை மூடி வைத்திருக்கிறார். இந்த நிலைமையிலே நாம் வாழ்வதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய முதன்மையான பங்கு. ஊழியம் செய்தால் மட்டும் போதாது. தேவனுடைய கரத்திலே இருக்க வேண்டும். இந்த கரத்திலே நம்மை வைத்திருக்கிறார். அவர் வலது கரத்தை கொண்டு நம்மை மூடி வைத்திருக்கிறார். உள்ள இல்லாவிட்டால் வலது கரத்திலே நம்ம வைத்திருப்பார். இடது கரத்தை கொண்டு மூடி வைத்திருப்பார். அருமையானவர்களே, அந்த தேவன் இந்த உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனா இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். படிங்க. அடுத்த டாபிக் சொல்கிறேன் பாருங்க. படிங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 17வது வசனம் முதல் எத்தனாவது வசனமா? 24ஆம் வசனம் வரை. 24ஆம் வசனம் வரை படிப்பாங்க. கேள்வி. அப்பொழுது ஜனக்கூட்டத்தின் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் முறை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உங்க சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது. தண்ணீரில் தள்ளுகிறது. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேலே மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அல்லேலூயா. விசுவாசம் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்குரிய ஒரு பங்கா இருந்தது. நீ விசுவாசிக்க கூடுமானால் அது ஆகும். பாருங்க, அவர் பேய் பிடித்தவனே தண்ணீர தள்ளுது, நெருப்பிலே தள்ளுது. அவருடைய நிலைமை எவ்வளவு வேதனைக்குரியது பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய வேதனைக்குரியது பார்த்தீங்களா? தகப்பன் வருகிறான், உன் மகனை தீர தள்ளுறியா, தண்ணீரையும் தள்ளி விட்டுறாங்க ஐயா. நான் என்ன செய்யறது? சீசர்கிட்ட கொண்டு போனேன், அவங்களால முடியுது. அதை சோத்து பானைங்க வாய்ப்புது. நீங்களாலும் உதவி செய்யுங்க. உதவி செய்ய கூடுமான நல்லா இருக்கும். அப்பதான் விசுவாசம் என்பது நம்மளுக்கு, நீ நம்பினால், உனக்கு விசுவாசம் இருந்தால் இது நடக்கும். அந்த ஆவியை அவனை விட்டு விரட்டினால் அவன் முழு மனிதனாய் மாறும். அல்லேலூயா.